மீதான ஈரான் தொடர் தாக்குதலுக்கான காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுஏஇ மீது ஈரான் கடுமையாக மற்ற சவுதி அரேபியா ஏனைய நாடுகளை விட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுஏஇ மீது கடுமையாக தாக்கி இருக்கின்றது. அதுக்குரிய காரணத்தை நான் பிறகு வருகிறேன். யுஏஇலிருந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று சொன்னால் உண்மைதான். யுஏஇலிருந்து ஹிமாஸ் ரக, அதாவது ஹை மொபிலிட்டி மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர், அந்த லான்ச்சரால ஹாக் ஆய தீவுகள், அந்த தீவு தான் ஈரான் எண்ணெய் ஏற்றுமதியின் முக்கிய பகுதி. அதற்கு யுஏஇலிருந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்க படையினர் தான் தாக்குதல் நடத்தியது ஹிமாஸ் ஏவுகணைகளை கொண்டு. அப்ப அது யுஏஇ அந்த இடத்தை கொடுத்தது ஈரான் கூறியது அது பிழை என்ற வழியால் தாக்குது. இருந்தாலும் யுஏஇ ஏன் தாக்குகிறது ஈரான் கடுமையாக என்று சொன்னால், யுஏஇ ஈரானுடன் ஒரு நட்புறவாக பழகிறது மாதிரி தான் இருந்தது. நான் 2017 துபாய்க்கு போகும்போது கூட நான் நண்பரிடம் போகும்போது சின்ன சின்ன போட்டுகள் நிற்கிறது. அதில் எலக்ட்ரானிக் ஃப்ரிட்ஜுகள், டிவிகள் எல்லாம் ஏற்றி தரப்பால் போட்டு மூடி இருக்கு. அப்போ நான் சொன்னது பார், இந்த ஏரியை கடந்தாங்கால ஈரானுக்கு போகுது. ஏன்னா அப்போ சாங்ஷன் ஈரானுடைய வாங்க முடியாது. அப்போ இவங்க இங்கேருந்து யுஏஇல இருந்தால் போகும் எல்லா சாமான்களும் அவங்க கொண்டு போவாங்க, சின்ன சின்ன வள்ளங்கள்லாம் கொண்டு போவாங்க, விற்பாங்க. அதே போல் யுஏஇ ஈரான் வெளிநாட்டுகளில் பொருட்களை வாங்கணும்னு சொன்னால் ஈரானால பே பண்ண முடியாது, என்னோட சாங்ஷன் இருக்கிறது, தடை இருக்கிறது. அப்போ யுஏஇக்களால் தான் அதை செய்து கொண்டிருந்தது. அப்போ யுஏஇட்ட தான் அந்த நிதி கொடுக்கல் வாங்கல் இருந்தது. ஆனால் யுஏஇ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் விசுவாசமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், கடந்த டிசம்பர் ஜனவரி மாதம் ஈரான்ல மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. கிட்டத்தட்ட 300 காவல்துறையினர் கொல்லப்பட்டார்கள், பெருமளவான மசூதிகள் எரிக்கப்பட்டன. ஈரான் அரசு விழக்கூடிய ஒரு நிலையாக இருந்தது. அதற்கு காரணம் யுஏஇ தான். இந்த ஈரான் படங்களை வாங்கி, அதை தொடர்ச்சியாக வாங்கி ஈரான் நாணயத்தை விழ வைத்து, அந்த புரட்சிக்கு, அதாவது அந்த மக்கள் புரட்சியின் ஊடாக ஈரானில் அரசை கவுக்க முற்பட்டது யுஏஇ. அதாவது சொன்னால் முதுகில் குத்திய நண்பன் என்று சொல்லி அது ஈரானுக்கு தெரியும். அந்த நடவடிக்கைக்கு ஒரு பதிலடியாகத்தான் இன்று ஈரான் யுஏஇ மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யுஏஇ இந்த ஃபஜ்ரா துறைமுகமாக இருக்கலாம், துபாய் விமான நிலையமாக இருக்கலாம். இன்று கூட துபாய் விமான நிலையம் முற்றாக மூடப்பட்ட ஒரு நிலையாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட துபாய் விமான நிலையம் ஒரு வருடத்துக்கு 90 மில்லியன் பயணிகள் போய் வருகிறார்கள். 90 மில்லியன் என்றது கிட்டத்தட்ட ஈரான் மொத்த சனத்தொகை ஒரு வருடத்துக்கு அதுக்குள்ள போய் வாரது.